அனைவருக்கும் இனிய வணக்கம். மலர்ந்திருக்கின்ற ஒரு சிறப்பு மகளிர் தின நிகழ்ச்சியூடாக உங்களோடு இணைவதில் பெருமகிழ்ச்சி. அந்த வகையிலே எங்கெங்கு காணினும் சக்தியடா, ஏழ் கடல் அவள் வண்ணமிடா என்றான் பாரதிதாசன். எங்கு கண்டாலும் எவற்றில் கண்டாலும் அவற்றிலெல்லாம் முழுமையாகவும் முற்றுப்பெறாமல் எப்போதும் தொக்கு நிற்கின்ற ஒரு தோற்றுவாயாகவும் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தாள் என்றால் அது பெண் என்றே சொல்லுவார். பெண் என்பது எங்கள் நாட்டினுடைய முதுகெலும்பாக இருப்பது. ஒரு நாட்டினுடைய அடிமைகளாக பெண்கள் நடத்தப்படுகின்ற போது அந்நாட்டிலே உரிமை என்பது பெற முடியாது என்றார். ஆகவே இந்த மகளிர்கள் இல்லாத ஒரு துறை அல்லது அவர்களை விட்டு இன்னொரு வாழ்வியை நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத இந்த பொழுதுகளிலே இந்த பட்டிமன்ற தலைப்பானது ஒரு வித்தியாசமாக உங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு கருப்பொருளோடு இணைக்க காத்திருக்கின்றது. அந்த வகையிலே பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் என்பது வெற்றி சொற்களே இல்லை இல்லை, அவை நிதர்சனமான உண்மையே என்ற இந்த பட்டிமன்ற தொடரின் ஊடாக உங்களை வெற்றிகரமான இளைய மகளிர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். அவர்களுடைய கருப்பொருள் ஊடாக உங்களுடைய சிந்தனைகளும் மலர்ச்சி அடைய வேண்டும். ஆடை அணிகலன்கள் ஆசைக்கு வாசமலர் தேடுவதும், ஆடவர்களுக்கு சேவித்திருப்பதும், அஞ்சுவதும் நாணுவதும், ஆமைகள் போல் வாழ்வதும், கெஞ்சுவதும் மகளிர்கள் கிடப்பது இந்த உலகத்தினுடைய அஞ்சாமை என்று சொன்னான் பாரதிதாசன். ஆகவே இன்று பெண்கள் என்கிறவர்கள் உயரத்தின் சிகரத்தை தொடுவதற்காக தங்களுடைய முயற்சியின் பலனாக தங்களுடைய சிறகுகளை வானத்திலே பறக்க விட்டு அவர்களுடைய வெற்றிகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன குறை என்று ஒரு பக்கம் ஆணினம் போராடி கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே இல்லை இல்லை, எங்களுடைய வெற்றிகள் எல்லாம் நிதர்சனமான உண்மைகளா அல்லது வெற்றி சொற்களா என்று இந்த மகளிர்கள் ஒன்று கூடி உங்கள் முன்னிலே கருத்தை உரைப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே பெண்களுடைய முழுமையான முன்னேற்றம் என்பது எது என்ற கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. ஒரு பெண்ணானவள் தான் பிறந்த சூழலில், தான் வாழ்ந்த சூழலில், தான் வாழ்ந்து முடிந்த 3 சூழலிலுமே கருத்து சுதந்திரத்திற்கும் கல்விக்கும் செயலுக்கும் ஆளுமைக்கும் பொருத்தமான ஒரு ஆளுமை விருத்தியை பெற்றவளாக, சுதந்திர கட்டுக்களை அவிழ்ப்பதாக, தன்னுடைய கருத்து பரிமாற்றத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆளுமையாக அவள் ஆகியிருந்தாள் என்றால் அது முழுமையான ஒரு வார்த்தை பிரயோகத்துக்கு அப்பால் பலமிக்க சக்தியாக அவள் உருப்பெற்றிருக்கிறாள் என்று கூறலாம். இன்று எல்லா துறைகளை பார்த்தாலும் ஆண்களை விட அவர்களை மிஞ்சிய நிகரான பன்மடங்கு ரீதியான முன்னேற்றத்தை பெண்கள் பெற்றுவிட்டார்கள் என்றுதான் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இந்த மகளிர் தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுதுகளில் எல்லாம் ஆண்கள் கேட்பது ஆண்களுக்கான ஒரு தினத்தையும் அவர்களுக்கான உரிமைகளையும் கூட பெண்களும் மற்றவர்களும் பேசப்பட வேண்டும் அல்லவா என்று. அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த தலைப்பு ஓரளவு சிந்திக்கத்தக்கதுதான். என்ன துறைகளிலே எங்களிடம் தங்குதடைகளின்றி நாங்கள் முன்னேற முடியாமல் சவால்களை எதிர்நோக்குகின்றோம் என்று கூறுவதற்கு ஒரு தரப்பினரும், இல்லை அந்த சவால்களை முறியடித்து நாங்கள் வெற்றிகளை தமதாக்கிக் கொண்டோம் என்று கூறுவதற்கு இன்னொரு தரப்பினரும் இங்கே காத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களின் சொற்களினூடாகவே அவர்களுடைய நிதர்சனமான உண்மை முன்னேற்றத்தை பற்றி நாங்களும் அறியாவலாக இருக்கின்றோம். இந்த உலகத்தினுடைய இளைய மொட்டுக்கள் தங்களுடைய விடியலை தேடிய பயணத்திலே அவர்கள் அடைந்த அருமையான இலக்கு நோக்கிய பயணத்தில் வெற்றிகளை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்று மார்பு தட்டி கூறுவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ரக்ஷனா கௌதமன் அவர்கள் அந்த அணியின் சார்ந்து பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மையே என்ற தன்னுடைய கருத்தை இக்களத்திலே பகிர்வதற்காக காத்திருக்கின்றார். என் இனிய தமிழுக்கு தலைவணங்கி நடுவர் அவர்களுக்கும் என்தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் டான் தொலைக்காட்சியினுடைய பார்வையாளர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த மகளிர் தினத்திலே அனைத்து மகளிருக்கும் எனது இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த அணியினுடைய நடுவர் என்ற ரீதியிலே தலைப்பை மிக அழகாக தெளிவுபடுத்துவதற்கு விரும்புகின்றேன். பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அல்லது வெற்றி சொற்களே என்ற தலைப்பிலே பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் என்பதை பல்வேறு விடயங்களினூடாக மிகவும் மிகவும் அழகாகவெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்ல முடியும். அந்த வகையிலே பெண்
முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக காணப்படுவது பெண்களினுடைய சுதந்திரம். பெண்கள் முன்பெல்லாம் சுதந்திரத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல கிடைக்கல என்ற விஷயம் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு பிறகு அடுத்த கட்டம், சுதந்திரம் என்பது அது எனக்குள்ளதான் இருக்கிற விஷயம், அதை நான் போய் வெளியில தேட வேண்டிய விஷயம் ஒன்றே கிடையாது. அப்ப சுதந்திரம் என்பது எனக்கு நானே தேடிக்கொள்ளும் ஒரு விடயம் என்று எப்போது தெரிந்ததோ அன்றிலிருந்தே பெண்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். மிகவும் அழகாக சொல்ல வேண்டுமென்றால் பெண் விடுதலையை பற்றி மிகவும் சிறப்பாக பேசியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவர் கூறுகிறார், வீட்டுக்குள் பெண்களை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர்கள் தலை கவிழ்ந்து விட்டார்கள் என்று பாரதியார் வாழ்ந்த காலத்தில் அந்த காலத்திலேயே அவர் சொல்லிவிட்டார் என்றால் இன்று பெண்களை வீட்டுக்குள் பூட்டி வைப்பதற்கு யாராவது இருக்க முடியுமா என்பது என்னுடைய கேள்வியாக காணப்படுகிறது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாம் நற்குடி பெண்களுக்கு தேவையில்லை என்றால், நற்குடி பெண்களுக்கு தேவை என்றால் இன்று எங்களிடம் அச்சம் கிடையாது, இன்று எங்களிடம் நாணம் கிடையாது, இன்று எங்களிடம் மடமை கிடையாது. அதை பேசுவதற்காக இங்கே 6 பெண்கள் தங்களுடைய முகத்தை காட்டுவதற்காக, இந்த மேடை தளத்தில் தங்களுடைய முகத்தை காட்டுவதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்று கூறலாம். அது தவிர பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம் பற்றியெல்லாம் பேசியவர்கள் ஆணுக்கு சமனாக பெண் இருக்க வேண்டும் என்று பேசினார்கள். ஏனென்றால் ஒரு சமுதாயத்தினுடைய ஆண் பெண் என்பது, ஆணும் பெண்ணும் என்பது சமுதாயத்தினுடைய இரு கண்கள். ஒளியை ஒரு கண்ணை பொற்றிக் கொண்டு ஒரு ஒளியை நாங்கள் பார்க்க முடியாது. அப்படி இருக்கையில் ஆணுக்கு நிகராக பெண் இருக்க வேண்டும் என்ற ரீதியிலே இன்று நாம் ஒப்பிட்டு பார்க்க போனால் ஒரு நாட்டினுடைய தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கு இன்று பெண்களுக்கு வாக்குரிமை கிடைக்கப்பட்டு இருக்கின்றதை நான் அழுத்தமாக கூறிக்கொள்கின்றேன். அது தவிர தேசிய கல்வி என்ற கட்டுரையிலே, தேசிய கல்வியில் சர்வகலாசாலை மண்டபத்தில் இந்து பெண்களுக்கு இடம் கிடைத்தால் மட்டுமே போதாது, அது தவிர தேசிய கல்வியில் அவர்களுக்கு இடம் வேண்டும், அவர்களுடைய ஆலோசனைக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கூறப்பட்டது. அதுதான் பெண் சுதந்திரம், அதுதான் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்று கூறப்பட்டது. அந்த வகையிலே கல்வி அடிப்படையில் பார்க்க போனால் நடுவர் அவர்களே, இன்று பாடசாலைகளிலும் சரி, பல்கலைக்கழகங்களிலும் சரி, பல்வேறு இடங்களிலும் சரி, பெண்கள் சரிக்கு சமனாக கூட இல்லை. ஆண்களை விட சரி நிகருக்கு மேலாக 1 மடங்கு அதிகமாகத்தான் இருக்கிறார்கள் என்றால் இது முன்னேற்றம் தானே. இன்னொரு விடயத்தை மிகவும் தெளிவாக கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்படி என்றால், ஆண்கள் 2000 வருடங்களாகவே படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதைவிட பெண்கள் வெறும் 60 வருடங்கள் தான் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்று குறைவான காலத்தில் கல்வி கற்றாலும் இன்று எண்ணிக்கையில் பிரமிக்க வைக்கிறார்களே என்றால் அது மிக பாரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் என்றுதான் கூற வேண்டும். அது தவிர பெண்களுடைய ஆலோசனைக்கான ஒரு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பேச போனால் எவ்வாறென்றால், இன்றைக்கு பெண்களுடைய கருத்துக்கு ஒரு முக்கியம் அளிப்பதுதான் பெண் முன்னேற்றம் என்று நாங்கள் கருதும் போது கூட, எப்படி என்றால் இன்று எங்களுடைய நாட்டின் தலைமைக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய எங்களுடைய அமைச்சரே ஒரு பெண்ணாகத்தான் காணப்படுகின்றார். அங்கே எண்ணிக்கை என்பது நாங்கள் கருதலாம், எண்ணிக்கையில் சிலவளை தலைமைகள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கின்றன, சாதாரண துறைகளில் அதிகமாக இருந்தால் கூட தலைமையில் குறைவாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கருத முடியும். ஆனால் இங்கு எண்ணிக்கை என்பது முக்கியமே கிடையாது. அங்கே அவர்களுடைய முகத்திற்கும் முகவரிக்கும் ஒரு இடம் கிடைத்திருக்கிறது என்றால் இது முற்றுமுழுதாக அவர்களின் முன்னேற்றம் என்றுதான் நாம் கருத வேண்டும். இந்த உலகத்தில் அடிப்படையாக மிகவும் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு விடயம் ஆலோசனை. இன்று அதை கூட குடும்பத்தில் பெண்கள் தான் கொடுக்கிறார்கள். குடும்பத்திலேயே மிகவும் அழகாக முடிவை எடுப்பவர்கள் பெண்கள், அதை செயற்படுத்துபவர்கள் ஆண்கள். நான் என்னையே வைத்துக் கொண்டு மிகவும் அழகாக கூறுகிறேன். எவ்வாறென்றால், விமர்சனங்கள் என்பது ஒரு அடக்குமுறையே கிடையாது நடுவர். விமர்சனங்கள் என்பது எப்பயுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப நான் என்னை வைத்துக் கொண்டு கூறினால், நான் வெளியில் போனால் கூட என்னுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் விமர்சனங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நான் எனக்கு பிடித்ததை போல் இருக்கின்றேன் என்றால் அது அங்கே பெண்களுக்கான சுதந்திரம். முதலாக ஒரு விடயத்தை நீங்கள் செய்யும் போது, இந்த மேடையை தாண்டி நான் அனைத்து பெண்களுக்கும் கூறிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், முதலாக ஒரு விடயத்தை செய்யும் போது அது கொஞ்சம் ஒரு கடினமான ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அது அடக்குமுறையோ உங்களுடைய வளர்ச்சிக்கான தடையோ கிடையாது.
அது ஒரு சிறிய ஒரு என்னென்று சொல்வது ஒரு சிறிய ஒரு முன்னேறி செல்வதற்கான ஒரு முன்னேறி செல்வது என்பதற்கு ஒரு சிறிய ஒரு தடங்கள் மட்டும்தான். அது அவ்வளவு ஒரு பெரிய விடயமே கிடையாது. தனது குடும்பத்தில் இருந்து முதலாக வருகின்ற படித்த பெண், ஒரு துறையில் முதலாக காலடி படிக்கின்ற பெண், உடன் பிறந்தவர்களுக்கு முன்னுதாரணமாக காணப்படுகின்ற பெண், நான் கூட என்னுடைய இந்த முதல் மேடையாக இருக்கட்டும் எல்லாமே முற்று முழுதாக ஒரு தடையான விடயமே கிடையாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிறு ஒரு தளம்பல் இருக்கத்தான் செய்யும், ஆனால் அது தடை என்ற ஒரு விடயமே கிடையாது என்பதை மிகவும் அழகாக நான் கூறிக்கொள்கின்றேன். இறுதியாக நேரம் போதாமல் இருக்கிறபடியால் நான் ஒரு விடயத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். என்னவென்றால், நான் என்னுடைய தலைப்பு இது என்பதற்காக பேச இந்த விடயத்தை கூறவில்லை. நான் முற்றுமுழுதாக எத்தனையோ இடங்களில் பெண் அடக்குமுறை என்று பாடசாலை காலங்களில் இருந்து கிடைத்த மேடைகளில் எல்லாம் பேசிய பெண் தான் நான். ஆனால் நான் இன்றைக்கு ரியலைஸ் பண்ணின ஒரு விடயம் இது பெண்கள் என்பது முற்றுமுழுதாக முன்னேறிவிட்டார்கள். நாங்கள் இன்று இந்த காலத்தில் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்தோம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ரக்ஷனா கௌதமன் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையிலே பெண்களினுடைய முன்னேற்றம் என்பது மறுக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு நிதர்சனமான உண்மை என்பதற்கான சகல எடுத்துக்காட்டுகளையும் தன்னுடைய உணர்வுகளின் தளத்திலே நின்று அருமையாக பேசினார். உண்மையிலே இன்று பெண்கள் எல்லாம் மாதவம் செய்ய வேண்டும், மகளிர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற அவருடைய அந்த கருத்து ஆழமாக சிந்திக்கத்தக்கது. அநீதிகளே இல்லாமல், சவால்களே இல்லாமல் முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு பெண் எப்போதும் தன்னுடைய தடைக்கற்களை முதல் தாண்டுவது என்பதுதான் பெரும் சவாலாக இருக்கும். போக போக அதுவே சவால்களுக்கு அப்பால் சமாளிக்கும் குணத்தை கொடுத்து விடும் என்ற அருமையான அவருடைய கருத்துரையை ஏற்றுக்கொண்டு இந்த களத்திலே என்னதான் பெண்கள் முன்னேறிவிட்டார்கள், கல்வி அறிவிலே, கருத்து சுதந்திரத்திலே ஆண்களுக்கு சரி மேலாக உயர்ந்து விட்டார்கள் என்று கூறினாலும் கூட அவர்களுடைய முன்னேற்றம் என்பது முழுமையாக இருக்கிறது என்று கேட்டால் அது இன்று வெற்றி சொற்களாகவே இருக்கிறது என்று மிக அழகான ஒரு ஆளுமை மிக்க இந்த தளத்திலே ஒரு இளைய மொட்டு நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மொழியியல் துறை மாணவி பாலச்சந்திர லக்ஷனா தன்னுடைய தலைமை உரைக்காக இந்த அரங்கத்தில் எங்களோடு இணைந்து கொள்கிறார். அன்னை மொழி, வள்ளுவனின் வாய்மொழி, கம்பனின் கவிமொழி என்ற என் இனிய தாய்மொழியை தலைவணங்கி நடுவர் அவர்களுக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் களத்திற்குள் நுழையலாம் என்று எண்ணுகிறேன். எம் அணிக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் என்பது வெற்றி சொற்களே. அந்த வகையில் தலைமையின் பால் நகர எண்ணுகிறேன். பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் என்பது வெற்றி சொற்களே என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதாவது இன்றைய ஒரு பேசுபொருளாக அமைந்துவிட்டது. பெண்கள் எல்லா துறைகளிலுமே தன்னை மேலோங்க சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது தற்காலத்தில் ஒரு பேசுபொருளாக காணப்படுகின்றது. அந்த நிலையிலே சமூகம், பொருளாதாரம், அரசியல் ரீதியாக பெரிய முன்னேற்றத்தை கண்டுவிட்டார்கள் என்று சமுதாயத்தின் பால் பேசப்பட்டு வருகின்ற நிலையிலே சமத்துவம் அவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றதா என்பதே எனது கேள்வியாக அமைகின்றது. அந்த நிலையில் நாம் அனைத்து துறைகளிலும் முன்னேறிவிட்டோம், இன்று பெண் சமுதாயம் எல்லா துறைகளையும் தன்னை செதுக்கிக் கொண்டு வருகின்றது என்ற நிலையிலேயே இந்த வெற்றி சொற்களை நாம் எண்ணும் போது இது ஒரு சமுதாயம் நம்ப வைத்த ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. ஆகவே பெண்கள் தற்போது அதாவது சமுதாயத்தில் முன்னேறி விட்டார்கள் என்பது என்னுடைய பார்வையில் ஒரு வெற்றி சொல்லாகவே காணப்படுகின்றது. அந்த நிலையில் முன்னால் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்திய பல துறைகளிலே இன்று பெண்கள் சாதித்துக் கொண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றனர். உதாரணமாக விஞ்ஞானம், மெய்ஞானம், ஊடகம் என்ற பல துறைகளை சுட்டிக்கொண்டே செல்ல முடியும். ஆனால் இவ்வளவு துறைகளின் பெண்களின் இயக்கம் ஓடிக்கொண்டு இருந்தாலும் கூட அவ்வளவு துறைகளிலும் ஆணாதிக்கமற்ற ஒரு சுதந்திரமான நிலையை பெண்கள் அடைந்து விட்டார்களா என்பதே எனது கேள்வி நடுவர் அவர்களே. அடுத்த விடயம் பார்க்கும் போது அண்மை காலத்தில் நடந்த ஒரு விடயத்தை நான் கூற விளைகின்றேன். ஒரு மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த ஒரு விடயம், அதாவது கல்கத்தாவையே புரட்டி போட்ட ஒரு போராட்டமாக அமைந்த அந்த விடயத்திலே அந்த கல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்ட அந்த பெண்ணை சித்தரித்த விதம் எவ்வாறு அமைந்தது என்று கேட்டால்
கல்கத்தா பெண் மருத்துவர் கொலை, கல்கத்தா பெண் மருத்துவர் கொலை என்றே பல்வேறு பத்திரிகைகளிலும் வலைத்தளங்களிலும் வெளியாகி வந்தன. மருத்துவம் என்பது நடுவர் அவர்களே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒரு தொழிலாகவே அமைகின்றது. அந்த நிலையில் மருத்துவர் என்பது ஒரு பொதுப்பாலாகவே அமைகின்றது. அந்நிலையில் எதற்காக இந்த அடையை சேர்த்து பெண் மருத்துவர், பெண் இயக்குனர், பெண் இசையமைப்பாளர் என்ற அடைமொழிகளை சேர்த்து கொண்டு பெண்கள் இவ்வளவு தொழிலில் உயர்ந்து விட்டார்கள் என்ற போதிலும் ஏன் பெண்களை இந்த சமுதாயம் அந்த நிலையில் அவர்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்க மறுக்கின்றது என்பதே எனது கேள்வியாகி விடுகின்றது. சமுதாயம் குடும்பத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது. அந்த நிலையில் குடும்பத்தை எடுத்துக்கொண்டோமானால் தற்கால நவீன யுகத்தில் எத்தனை கணவர்மார்கள் தன் பெண்களினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக நிற்கின்றார்கள் என்பதில் ஒரு ஐயப்பாடு உள்ளது. அதாவது தற்காலத்தில் பெண்கள் பல்வேறு துறைகளில் முன்னேறி கொண்டு விடுகின்ற நிலையிலும் கூட பல சுமைகள் இரட்டித்த நிலையிலேயே அவர்களை சென்றடைகின்றது. வேலைக்கு சென்று பின் குடும்ப பொறுப்புகளை சுமந்தவாறு தன் பிள்ளைகளையும் பார்த்து பராமரித்து வருகின்ற நிலையிலேயே இரட்டை சுமைகளையே அதிகமாக பெண்கள் அனுபவிக்க கூடிய நிலை காணப்பட்டுதான் வருகின்றது. அதே நேரத்தில் பெண்களின் முன்னேற்றம் என்பது நடுவர் அவர்களே ஒரு காணல் நீரை போல அமைந்து காணப்படுகின்றது. முன்னேற்றம் போல் தோற்றமளிக்குமே தவிர ஆனால் அது ஒரு முழுமையான முன்னேற்றம் என்று கூறிவிட முடியாது என்றே எனது வாதம் அமைகின்றது. அரசியலில் பங்கு பற்றுகின்றார்கள். ஆனால் எத்தனை பேர் பங்கு பற்றுகிறார்கள்? ஆணாதிக்க நிலையில் தான் இந்த அரசியல் தற்காலத்தில் கூட நடந்து வருகின்றது என்பதே முழுமையான உண்மையாக இருக்கின்றது. ஒரு ஆணுக்கு கீழே ஒரு பெண் வேலை செய்ய வேண்டும் என்றால் முழுமையாக வேலை செய்ய முடியுமா என்பது எனது கேள்வி. ஒரு பொறுப்பை பெண்களுக்கு வழங்குவது போல வழங்குவது, பிறகு பெண்களின் பொறுப்பையும் அந்த ஆணை செய்து முடிப்பது, இதில் எங்கு சமத்துவம் காணப்படுகின்றது? இவ்வாறுதான் சமத்துவத்தை அவர்கள் வதைக்கின்றார்கள் என்றே நான் கூற விரும்புகின்றேன். அடுத்ததாக ஒரு நகைச்சுவையான ஒரு கவிதை ஒன்றை கூற விளைகிறேன். உண்மையான மனைவி கணவனின் இல்லறத்தில் அடிமை, இதயத்தின் அரசி. உண்மையான மனைவி என்று சுட்டப்படுகிறாள், ஆனால் அவள் அடிமையாகவே பார்க்கப்படுகிறாள். அதே நேரத்தில் பார்க்க வேண்டிய இடத்தில் அவளை அடிமையாகத்தான் பார்க்கின்றார்கள். ஆனால் எந்த கேள்வியும் எழுப்ப முடியாத இடத்தில் அவள் இதயத்தின் அரசியாக வர்ணிக்கப்படுகின்றார். சில இடங்களில் இவ்வாறுதான் பெண்கள் அன்பு என்ற சிலந்தி வலைக்குள் சிக்கி தவித்துக் கொண்டு தன் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் இழந்து விடுகிறார்கள். ஒரு பெண் பல்வேறு துறைகளில் முன்னேறி பல கௌரவிப்புகளை பெற்றுக்கொள்ளும் போது சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே உன்னை ஆணுலகமே போற்றும் என்று பாடி அவளை பெருமைப்படுத்த வேண்டியது, பின்பு 2 நாட்கள் கழித்து அதே பெண்ணை புறம் பேசிக்கொண்டு அலைவதே இந்த ஆண் வர்க்கங்களினுடைய செயலாக காணப்படுகின்றது. அந்த நிலையில் பெண்கள் முன்னேறி விட்டார்கள் என்ற நிலையில் சமுதாயத்தினுடைய ஒரு பங்கும் காணப்படுகின்றது என்பது எனது வாதமாக அமைகின்றது. எவ்வளவுதான் பெண்கள் முன்னேறி விட்டார்கள் என்று கூறினாலும் கூட முழுமையான முன்னேற்றம் அவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றதா என்பதே உண்மை. கல்வியில் முன்னேறிவிட்டார்கள் என்று கூறுகின்றோம், ஆனால் சமத்துவமான கல்வி கிடைக்கப் பெறுகின்றதா என்ற எனது கேள்விக்கு பதில் கிடைத்தால் அதுவே முன்னேற்றமாக அமைகின்றது. அரசியலில் பங்கு பற்றுகின்றார்கள் என்று கூறுகிறோம். உதாரணமாக நமது பெண் பிரதமரை எடுத்துக்கொண்டோமானால் சுமார் 50 வருடங்களுக்கு பிறகு ஒரு பெண் பிரதமர் இலங்கையில் பிரதமராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அவரின் கீழ் எத்தனை அமைச்சர்கள் பெண்களாக இருப்பது? அவ்வாறு கேள்வி எழும்போது அதில் தான் ஒரு முன்னேற்றம் முழுமையாக கிடைக்கப்படுகின்றது என்பதே எனது கருத்தாக அமைகின்றது. வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி. லக்ஷனா பாலச்சந்திரர் அவர்களுடைய கருத்திலே ஆதங்கம் இருந்தது, அடங்க முடியாத அடக்க முடியாத அவலங்களினுடைய கதை இருந்தது. உண்மையிலே எனக்கு ஒரு மகிழ்வும் இருந்தது. என்னவென்றால் இந்த தலைப்பிலே ஒடுக்கப்பட்ட அல்லது உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு தேசத்தின் குரலாக தன்னுடைய கருத்து சுதந்திரத்தை இந்த களத்திலே அவள் கூறியிருந்தார். ஆகவே லக்ஷனா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் நிறைய கேள்வியை இந்த தளத்திலே விட்டு சென்றிருக்கின்றார். அதாவது பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம், அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம்.
ஆனால் ஒரு ஊடக சுதந்திரத்தில் அல்லது ஒரு சமுதாயத்தில் அல்லது அரசியலில் அவளுடைய அந்தஸ்து என்னவாக இருக்கிறது? அன்புக்கு அடிமையாக அவளை ஆட்கொண்டு இருக்கின்ற இந்த ஆணாதிக்க சமுதாயம் அவளை நிகரான தனக்கு நிகராக எல்லா துறைகளிலுமே நடத்தி கொண்டிருக்கிறதா? அதில் அவள் வெற்றி கண்டிருக்கிறாளா என்ற கேள்வியையும் இங்கே அவர் விட்டு சென்றிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த நிலையிலே அது சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தியல்பும் கூட. பெண்களுடைய முழுமையான முன்னேற்றம் என்பது எதுவாக இருக்கிறது என்று கூறினால், முழுமை என்று கூறுகின்ற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கின்ற போது, எப்போதும் எந்த புள்ளியிலிருந்து நாங்கள் தொடங்குகின்றோமோ அந்த புள்ளி ஒரு முழுமையான வட்டத்தை வந்தடைகின்ற போதுதான் ஒரு முழுமையான வட்டமாக இருக்கின்றது. ஒரு சுழற்சி முறைமையான வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலே பெண் இரட்டை சுமைகளோடு ஓடிக்கொண்டிருக்கிறார் என்கின்ற அவருடைய ஆதங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த இரட்டை சுமைகளுக்கு அப்பால் அவர் தத்தளிக்காமல் கரை சேரக்கூடிய முழுமையான ஒரு அந்தஸ்தை பெற்றிருந்தால் இந்த மகளிர் தினம் நிச்சயம் ஒரு வெற்றி தினமாக இருக்கும். ஆகவே ரக்ஷனாவினுடைய கருத்து இயல்புக்கு தன்னுடைய மறுப்பு உரையை கூறுவதற்காக திவ்யா விஜயபாஸ்கரன் அவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவி, இல்லை பெண்களினுடைய முன்னேற்றம் என்பது நிதர்சனமான முழுமையான உண்மையே என்ற தன்னுடைய கருத்து இயல்புகளுக்காக இந்த களத்திலே இணைந்து கொள்கின்றார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. என் அன்பு தமிழை வணங்கி இன்றைய பட்டிமன்றத்தின் தலைவர் அவர்களுக்கும் டான் தொலைக்காட்சியினூடாக இணைந்திருக்கின்ற நேயர்களுக்கும் என் தரப்பு வாதியினருக்கும் எதிர்த்தரப்பு வாதியினருக்கும் இனிய வணக்கங்களோடு புதுமை கவி பாரதி விட்டு சென்ற வார்த்தைகளோடு என் பட்டிமன்றத்தை ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும் என எண்ணுகின்றேன். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று பாடினான் பாரதி. உண்மையிலே அத்தனை வரிகளுக்கும் வலை சேர்ப்பதாகத்தான் இன்றைய சூழலில் பெண்களின் வளர்ச்சி அமைந்திருக்கிறது. நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பின் சாராம்சத்தை நாங்கள் பார்க்க போனால் உண்மையில் பெண்களின் முன்னேற்றம் என்பதை நாங்கள் இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று அக ரீதியானது, அடுத்தது புற ரீதியானது. அதாவது அகத்திலே வீட்டினுடைய வளர்ச்சி, புற ரீதியாக நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் வேலை தளங்களில் எவ்வாறு ஒரு பெண் தன்னை கட்டமைத்திருக்கின்றார் என்பதனூடாக இந்த வளர்ச்சியை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஆக எதிரணி தலைவி வந்தவுடன் அட்டி அவ்வளவு ஒரு அடி, பெண்கள் எங்கே முன்னேறி இருக்கிறார்கள், அத்தனையும் வெற்றி சொற்கள், காணல் நீர், அப்படி இப்படி என்று பேசிவிட்டு போய்விட்டார். அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளித்துக் கொண்டு செல்லலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே எதிரணி தலைவி பேசியிருந்தார். உண்மையிலே எனக்கு ஒரு விடயம் அங்கே கவலையாக இருந்தது. என்னோடு மொழியியல் துறையை கல்வி கற்கின்ற சக மாணவி இவ்வாறு பேசி இருந்ததுதான், எங்களுடைய மொழி இன்று பாலியல் மொழியாக இருக்கிறதாம். அதாவது செக்ஷுவல் லாங்குவேஜ். அதாவது அங்கே பெண் மருத்துவர், பெண் இயக்குனர் என்ற தனிப்பட்ட ரீதியாக பேசிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறதாம். இன்றைக்கு அத்தனை நீதியாக 1971ஆம் ஆண்டிலே சரிநிகர் பத்திரிகையிலே பாலியல் துஷ்பிரயோகம் என்ற வார்த்தை பாவிக்கப்படுவதே அங்கே குற்றம் செய்தவரை விட குற்றத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாதிப்பதாக இருக்கின்றதாக அந்த துஷ்பிரயோகம் என்ற வார்த்தையையே பிழை என்று சொல்லி இன்று பால்நிலை மொழியிலிருந்து ஜெண்டர் ஃபெயர் லாங்குவேஜ், அதாவது ஜிஎஃப்எல் என்று சொல்லப்படுகின்ற நீதி நியாய மொழிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஆக பேசுகின்ற மொழியில் கூட பெண்ணை சமனாக சரிக்கு நிகராக பேண வேண்டும் என்ற நோக்கிலே எங்களுடைய விண்வெளி யுகம் சென்று கொண்டிருக்கையில் பழமைவாதிகள் போல் இருந்து கொண்டு முன்னேற்றமாம் காணல் நீராம் என்பது பேசுவதுதான் சற்று கவலையாக இருக்கின்றது. இன்று எங்களுடைய சகோதர மொழிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜெர்மனாக இருக்கட்டும், துருக்கியாக இருக்கட்டும், ஏன் எங்களுடைய சர்வதேச மொழியாக இருக்கின்ற ஆங்கிலம் கூட இன்றைக்கு ஃபயர்மேனிலிருந்து ஃபயர் ஃபைட்டர், அதாவது பெண்களும் அந்த வேலையை சமனாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்கு தெரிய வேண்டிய விடயம், பெண்கள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமாக அனைவர் முன்னிலையிலும் தெரிகின்ற விடயம் என கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து
எங்களுடைய அயல் நாடான இந்தியாவிலே IAS தேர்வு என்பது மிகவும் பெரிய ஒரு தேர்வு. அந்த தேர்விலே 32 வயதிற்குள் 6 தடவைகள் எழுத வேண்டும் என்பது விதி. ஆக 32 வயதுக்குள் பாஸ் பண்ணினால்தான் அந்த வேலை என்று இருக்க 26 வயதினிலே படித்து 53% பெண்கள் தான் அந்த தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்னும் உட்கார்ந்து கொண்டு அடுப்பில் எங்களுடைய பெண்கள் சமையல் அறையில் தான் இருக்கிறார்கள், காணல் நீர் போல் இருக்கின்றது என்று நீங்கள் கூறுவதுதான் வேடிக்கையாக இருக்கின்றது. இன்று அனைவர் மனதிலும் நவீன பெரியார் வந்து விட்டார். கரண்டியை தூக்கி எறியுங்கள், ஏட்டை பெண்ணிடம் கொடுங்கள், அவள் புது யுகம் படைப்பாள், ஆலோசனை புகட்டி ஒரு புது யுகத்தை படைப்பாள் என்ற அளவிற்கு பெண் வளர்ந்து கொண்டிருக்கிறாள். ஆக பெண்களின் முன்னேற்றம் இன்று நிதர்சனமான உண்மையாகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக எதிரணி தலைவி ஒரு ஆவேசமான கருத்தை முன்வைத்து சென்றிருந்தார். கணவன்மார்கள் எங்கே பெண்களுக்கு துணையாக இருக்கிறார்களாம். என்னுடைய பட்டுமன்றத்தில் என்னோடு அமர்ந்திருக்கின்ற அக்காவின் துணைவர் இங்கே அவருடைய வெற்றியை கண்டுகளிப்பதற்காக வந்திருக்கின்றார் நடுவர் அவர்களே. ஆக இங்கே பெண்களை மதிக்கின்ற சூழல் ஒன்று உருவாகி இருக்கின்றது. பெண்கள் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு கேள்வி, ஏன் கணவன்மார்கள் பக்கத்தில் இருக்கணும், ஏன் உதவணும்? என்னுடைய தந்தை 2009ஆம் ஆண்டு போரிலே இறந்து விட்டார். ஒற்றை தாயின் சோகம் நீங்கள் அறிவீர்களா? அத்தனை சுமையோடு, இரட்டை சுமைகளோடு 2 கைகளில் என்னையும் என் தங்கையையும் ஏந்தி இன்று இந்த மேடையில் என்னை ஏற்றியது என்னுடைய தாய் சமையல் கரண்டியை ஏந்தியது என்பதை நான் இவ்விடத்திலே பெருமையாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக எங்களுடைய பெண்களின் முன்னேற்றம் இன்று பெரிய அளவில் நிதர்சனமாக எங்கள் கண்முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறது. நேயர்களே, நீங்களும் சிந்திக்க வேண்டியது, இங்கே அமர்ந்திருக்கிற 6வரும் அதோ வழி நடத்த வந்திருக்கிற நடுவரும் பெண். ஆக இன்று நாங்கள் பேச வந்து விட்டோம். எங்களுடைய வெற்றி நிதர்சனமாக உங்களிடம் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்து விட்டது. அரசியல் சரி, சமூகத்தில் சரி, கல்வியில் சரி, எதில் வேண்டும் எங்கே எங்களுடைய பெண்களின் நிலை இல்லை. இவர்கள் பழமையோடு இன்னும் கட்டிக்கொண்டு எங்களுக்கு இன்னும் வரவில்லை சுதந்திரம் கிடைக்கும், நாங்கள் சுதந்திரத்தை எடுத்து முன்னேறி மலையேறி எங்கேயோ போய்விட்டோம், இன்னும் படியளவில் நின்று கொண்டு எங்களின் முன்னேற்றத்தில் கை வைக்காதீர்கள் என கூறி, பிரச்சனை எந்த காலத்திலும் இருக்கும். மனிதர்களுக்குரிய வன்புணர்வுகள், கோபங்கள், தாபங்கள் அது ஆண்களிடமும் நடக்கிறது, பெண்களிலும் நடக்கிறது. அதற்காக பெண்கள் முன்னேறவில்லை என்று கூறி திருப்பவும் எங்களை அடுப்புக்குள் அனுப்பிவிடாதீர்கள். அடுப்பை தாண்டி இன்று விண்வெளியில் ராக்கெட் விடும் அளவிற்கு கல்பனா சவ்லாவை நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம். அவ்வளவு தூரம் வந்து விட்டோம். மீளவும் எங்களை அடுப்புக்குள் தள்ளிவிடாதீர்கள் என இந்த மகளிர் தினத்திலே வேண்டிக் கொண்டு, பெண்களே, ஒற்றை தாயோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். தைரியமும் வீரியமான பேச்சும் எங்களுடைய சொந்தமாக இருக்கட்டும். பயம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய 3 எழுத்து சொல் வீரம், தெரியாதிருக்க வேண்டிய 3 எழுத்து சொல் பயம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேறு கொண்ட மொழிகள் வெம்பகையை தகர்க்கும் என்றான். அந்த தகர்க்கக்கூடிய வெண்பகையையும் தீரக்கூடிய திவ்யாவினுடைய மொழிகள் சிந்தனைக்குரியன. அவருடைய ஆவேசம், அவருடைய ஆளுமை, அவருடைய சொற்கட்டுக்கள், சொன்ன மொழிகளை நீங்கள் செவிமடுத்திருப்பீர்கள். ஒரு பெண்ணுக்கான நியாயமான முழுமையான முன்னேற்றம் என்பது எது என்ற கருத்துரைகளை அவர் கூறினார். எங்களுடைய இலங்கை என்பது போரினால் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பல்கி பெருகி இருக்கின்ற ஒரு களம். இந்த களத்திலே இரட்டை சுமைகளுக்கு அப்பால் முழுமையான ஒரு ஆளுமை மிக்க களத்திலே பெண் தலைமைத்துவம் அதிக முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறார்கள். எதனாலும் எப்போதும் உடைந்து விடாத உள்ளத்தோடு வாழ வேண்டிய உயர்வான சிந்தனைக்குரிய ஒரு மனிதர்களாக அவர்கள் முழுமையாக முன்னேறிவிட்டார்கள் என்ற திவ்யாவினுடைய கருத்துரையை மறுத்துரைப்பதற்காக உங்கள் அனைவருக்கும் பரிச்சாத்தமானவர் டான் டிவியினுடைய புதிய முகமும் அன்று ராஜா பாரதி என்கின்ற அந்த பட்டிமன்ற களங்களிலே தன்னை நிலைநிறுத்தியவர், ஆளுமையான பேச்சாளர், அற்புதமான கருத்துக்களை இந்த களத்திலே விதைக்கக்கூடியவர் செல்வி கார்த்தியாயினி ராஜேஷ் கண்ணா அவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ பீட மாணவி. அவருடைய பேச்சாற்றல் உங்களுக்கு தெரியும். முழுமையான முன்னேற்றமான பாதையிலே சவால்கள் நிறைந்தவற்றை தாண்டி பயணித்த ஒரு நபர். ஆனாலும் இந்த பேச்சுக்களத்திலே இந்த முழுமையான முன்னேற்றம் என்பது ஒரு வெற்றி சொற்களே என்கின்ற அந்த பக்கம் அணி சார்ந்து பேசுவதற்காக இந்த கருத்துக்களத்தில் இப்போது இணைந்திருக்கிறார்.
நடுவர் அவர்களுக்கும், என் தரப்பு பேச்சாளர்களுக்கும், எதிர்த்தரப்பு பேச்சாளர்களுக்கும், டான் தொலைக்காட்சி நேயர் சொந்தங்களுக்கும் என் கனிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகளிர் தினத்தில் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பை பார்த்தீர்கள் அப்படி என்று சொன்னால், பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மையே அல்ல, வெற்றி சொற்களே என்பதே ஆகும். நடுவர் அவர்களே, பெண்கள் இந்த சமுதாயத்தில் நிதர்சனமாக முன்னேறிவிட்டார்கள் என்று சொன்னால் வெற்றி சொற்கள் என்ற வார்த்தைக்கே இடமில்லை. நடுவர் அவர்களே, இன்றைக்கும் நாங்கள் இது வெற்றி சொற்கள் தான் என்று 2 குழுக்களாக பெண்களே பிரிந்து அடிபட்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், பெண்கள் இன்னும் நிதர்சனமாக முன்னேறி விடவில்லை என்பதுதான் இந்த சமுதாயத்தின் நிற்கதியாக இருக்கின்றது. நடுவர் அவர்களே, இங்கு இவர்கள் எல்லாரும் முன்னேற்றம் அப்படி என்பதை பலதை பற்றி பேசினார்கள். நாங்கள் அடுப்படியில் இருந்து வெளியில் வந்து விட்டோம். நாங்கள் இப்ப எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். நடுவர் அவர்களே, அடுப்படியில் இருந்து வெளிவருவது எல்லாம் சாதனை என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு எத்தனையோ ஆண்கள் சமையல்காரராக தங்களுடைய தொழில்களை தொடங்கி இருக்கிறார்களே, அப்படி என்றால் அவர்கள் எல்லாம் அடிமைகளா என்பதையும் நான் இந்த அவையில் கேள்வியாக கேட்கிறேன். இவர்களை பார்த்து இன்னொரு விடயத்தையும் நான் கேட்க விரும்புகின்றேன். எதிரணியில் இருந்து வந்த பேச்சாளர் கூறினார், ஒரு பத்திரிகையில் வன்புணர்வு, பெண் பாலியல் வன்புணர்வு என்ற ஒரு வார்த்தையே தூக்கிவிட்டார்களாம். நவீன நாகரிக சொற்களை பயன்படுத்த வேண்டுமாம் என்பது ஒரு வார்த்தை. ஒரு பத்திரிகையில் இருந்து வன்புணர்வு என்று தூக்கிவிட்டது பெண்ணிற்குரிய முன்னேற்றம் அல்ல சகோதரி. இந்த சமுதாயத்தில் பெண்கள் பாதுகாக்கப்படுகிறார்களா, பெண்களின் உணர்வுகள் பாதுகாக்கப்படுகின்றதா என்பதுதான் உண்மையான நவீனமும் நாகரீகமும் என்பதை இந்த அவை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பங்களாதேஷ், பாகிஸ்தான், அமெரிக்கா என்று உலகளாவிய ரீதியில் எல்லாம் அடிபட போவதில்லை. நடுவர்களே, எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மைகளை பற்றி மட்டும்தான் நான் பேச போகின்றேன். இந்த நுண்நிதி கடன் அப்படி என்ற ஒரு விடயத்தை பலரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதிகமான நிதி நிறுவனங்களில் வழங்கக்கூடிய இந்த கடன் வசதிகள், அதுவும் குறிப்பாக அவர்களுடைய விளம்பர பதாகைகளை பார்க்கின்ற பொழுது 1% வட்டி வழங்குவோம், 2% வட்டி வழங்குவோம் என்றெல்லாம் போட்டுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட 1%, 2% வட்டிகளுக்குள் வாழ்க்கைகளை தொலைத்து தற்கொலை வரை சென்றிருக்கக்கூடியது எங்களுடைய பெண்கள் தான் என்று சொன்னால், முன்னேற்றம் என்பது எங்கே நடுவர் அவர்களே இருக்கின்றது? அது மட்டுமல்ல, அண்மையில் இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஒன்று சொல்கிறது, இலங்கையில் தற்கொலைகள் அதிகரித்திருக்கின்றது. தற்கொலைகள் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால், யார் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 61% பெண்களாக இருக்கின்றார்கள். நடுவர் அவர்களே, இந்த பெண்களிலும் குடும்ப வன்புணர்வினால் தற்கொலை செய்தவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று நாங்கள் செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து விட்டது என்று பேசிக்கொள்கிறோம். பெண்கள் விண்வெளிக்கு சென்று விட்டார்கள் என்று பேசிக்கொள்கிறோம். பெண்கள் எத்தனையோ தலைமைத்துவ பதவிகள் வகிக்கின்றார்கள் என்று பேசியிருந்தோம். என்று யாழ்ப்பாணத்தில் வலிகாம வலயம் என்ற ஒரு பிரதேசத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை என்பதால் மனைவியின் காதை அறுத்திருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, அவன் என்ன சூர்பனகையா, இல்லை அவன் தான் என்ன இலக்குமணனா? இந்த சமுதாயம் எதை நோக்கி போகின்றது என்ற கேள்வியையும் அடிப்படை தன்மையையும் முதல் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி என்பதும் முன்னேற்றம் என்பதும் எது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. ஒன்று, பெண்களை இந்த சமுதாயம் சீர்குலைக்கின்றது என்று சொன்னால், எங்களுக்கு நீங்கள் யாரும் வேண்டாம், நாங்களே எங்களை சீர்குலைப்போம் என்று ஒரு குலம் மல்ல கட்டிக்கொண்டு இந்த சமுதாயத்தில் நிற்கின்றது என்றால் எது முன்னேற்றம் என்று நான் கேட்கின்றேன். என்று இவர்கள் எல்லாம் பல உதாரணங்களை கூறியிருந்தார்கள். அண்மையில் பத்திரிகையில் வந்திருந்தது, இலங்கை நாட்டில் மதுப்பாவனை ஆண்களிடம் குறைவடைந்து பெண்களிடம் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய முன்னேற்றம் மதுப்பாவனையில் தான் இருக்கிறதா, அல்லது போதைப் பொருள் கடத்தல்களில் தான் இருக்கிறதா, அல்லது நீதிமன்ற வளாகத்தினுள் புத்தகத்திற்குள் துப்பாக்கியை மறைத்து வழங்குகின்ற அளவிற்கு தான் பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கின்றது என்று சொன்னால், இது எல்லாம் முன்னேற்றமே கிடையாது. இதெல்லாம் தவறான முன்னுதாரணம் என்பதை இந்த அவை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகளிர் தினத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு முன்னேற்றம் என்பது எங்களுடைய எதிரணியில் பேசியிருந்தார்கள், மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் என்று. நாங்கள் மாதவும் செய்யவில்லை, ஒரு தவமும் செய்யவில்லை. எங்களை நிம்மதியாக வாழவிட வேண்டும், இதுதானே அடிப்படையில் தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது. என்னால் 10 மணிக்கு பிறகு தனியாக இரவில் பேருந்தில் பயணிக்க முடியவில்லை. சில வேளைகளில் எங்களுடைய ஈழ தேசத்தில் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் பெண்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கலாம். அந்த முன்னேற்றத்தை யாரோ ஒருவர் தந்திருக்கலாம். அப்படிப்பட்ட முன்னேற்றத்தை நானும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த காலத்திற்கு பிறகு, அந்த தெய்வங்கள் எல்லாம் அழிந்ததன் பிறகு, எங்கள் முன்னேற்றமும் மண்ணோடு மண்ணாகி இன்று தோண்டி எடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகளின் எச்சங்களுக்கு கூட பெண்களின் உரிமைகள் இல்லை என்பதை இந்த அவை புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, இந்த வீரத்தை பற்றி எல்லாம் பேசியிருந்தார்கள், சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்து பேசியிருக்கார்கள். நாங்கள் கண்ணால் பார்த்தவர்கள்,
நாங்கள் அவர்களை எல்லாம் போற்றியவர்கள், அவர்களை எல்லாம் கொண்டாடியவர்கள். வீரங்களை எல்லாம் நாங்கள் சங்க இலக்கியங்களில் இருந்து படிக்க தேவையில்லை, எங்கள் நிலத்தில் இருந்தே நாங்கள் படித்துக் கொள்ளலாம். ஆனால் 3 எழுத்து பயத்தை விட்டுவிடுங்கள் என்று எத்தனை பெண்கள் நடுவர்களே இந்த மண்ணில் 3 எழுத்து பயம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் தெரியுமா? அந்த பெண்கள் எல்லாம் எத்தனை வீரர்களின் மறைவிற்கு பிறகு கற்பழிக்கப்பட்டார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியுமா என்பதை நான் இந்த அவையில் கேட்க விரும்புகின்றேன். தாய்ப்பால் கொடுக்கின்ற தாய் சிதையுண்டு, உடல் சிதையுண்டு மண்ணில் கிடக்கையில் தாய்ப்பாலுக்கு அலறிய குழந்தைக்கும் பால் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த தாய்க்கும் மத்தியில் கழிவறையில் இருந்து பெற்ற குழந்தையை ஜன்னல் வழியாக வீசிய தாயும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாள். கிணற்றிற்குள் தன் குழந்தையை கொண்டு போய் போட்டு கொலை செய்த தாயும் இங்கு இருக்கிறாள். அப்ப முன்னேற்றம் என்பது தாய்மையை கொன்று வாழ்வதுதான் முன்னேற்றமா என்பதையும் நான் கேட்கின்றேன். ஆக மொத்தம் முன்னேற்றமும் என்னுடைய வெற்றியையும் யாரோ ஒருவர் எனக்கு அளிக்கக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட வெற்றி எனக்கு தேவையே கிடையாது. நான் சாதாரணமாக அடுப்பிற்குள் கூட சந்தோஷமாக இருந்துவிட்டு செல்வேன் என்பதுதான் உண்மையான ஒரு வெற்றி. எனக்கு பிடித்ததை நான் செய்வதற்கு இந்த சமுதாயம் அங்கீகரிக்கின்றது. நாளை நான் திருமணம் செய்ய போகின்றவர் அங்கீகரிக்கின்றார், என்னுடைய தாய் தந்தை அங்கீகரிக்கின்றார்களா என்பதை தாண்டி என்னுடைய வெற்றியை நான் எப்படி அங்கீகரிக்கிறேன் என்பதுதான் நடுவர் அவர்களே முன்னேற்றம், சுதந்திரம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. முத்தமிட்டு முத்தமிட்டு மண்ணை முழுதாய் காதலித்த பரம்பரை ஒன்று தோற்று போனது. எப்போது தோற்று போனது, எப்படி தோற்று போனது என்ற கார்த்திகாயின் ஆதங்கம் இங்கே புலப்பட்டது. ஒரு காலத்திலே வேலிக்கில் போட்ட விதைகள் எல்லாம் வெள்ளாடு மேயாது பாதுகாத்த காலம் ஒன்று இருந்தது. அந்த காலத்திலே பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு இருந்தது. அவளுடைய சுதந்திரம் என்பது முழுமையான முன்னேற்றம் அடைந்த ஒன்றாக இருந்தது என்ற ஆதங்கம் கார்த்திகாயினியிடம் இருந்தது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை போரின் பின்னால் எப்படியானது என்ற துயரமான செய்தியும் எங்களுக்குள் இருக்கிறது. இந்த மண் நிறைய சோகங்களையும் சொந்தங்களையும் இழந்திருக்கிறது. இன்றெல்லாம் செம்மணி தோண்டப்படுகிறது என்ற கணங்களிலே எங்களுக்குள் உறைந்து போகிற இதய வழி எதுவாக இருக்கும் என்றால் அந்த எலும்பு எச்சம் எந்த பெண்ணுடையதாக இருக்க போகிறது என்பது. ஆகவே எங்களுடைய சுதந்திரம் என்பது எங்களுடைய நாட்டிலே நாங்கள் கேட்டு பார்த்து வளர்ந்த செய்திகளின் ஊடாக முற்றுமுழுதான ஒரு சுதந்திர படிப்பாற்றலை நாங்கள் பெற்றிருக்கிறோமா என்று கேட்டால் அது கேள்விக்குறி என்பதை அவருடைய நிதர்சனமான உண்மைகளினூடாக சாட்சியங்களினூடாக விளக்கியிருந்தார். ஆகவே இந்த நம்பிக்கை ஈனம் என்பது உறவுகளில் கூட இல்லாத தலைநிலையிலே ஒரு முற்றுமுழுதான வாழ்வியலுக்குள்ளே பெண் முன்னோறி விட்டால் என்று கூறுகின்றது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்ற கேள்வியை கார்த்தியாயினி இந்த தளத்திலே விட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய விட்டு சென்ற கேள்விகள் அனைத்துக்கும் தொட்டு செல்கின்ற கேள்விகளின் முற்றுப்புள்ளிகளாக இந்த ஈழத்திலே மிகச்சிறந்த ஒரு தலை சிறந்த பேச்சாளர், பலராலும் பாராட்டு பெற்றவர், அருமையான ஒரு கட்டமைப்புக்குள்ளே வளர்க்கப்பட்டவர், தமிழாற்றல் சமய ஆற்றல் என்கின்ற அத்தனை அம்சங்களும் பொருந்திய அன்பு சகோதரி திருமதி சுரேஷ் செல்வதி அம்மா அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த மறுப்புரைப்பாளரும் கூட. ஆகவே தன்னுடைய கருத்து உரைகளின் ஊடாக இந்த களத்திலே ஒரு முற்றுமுழுதான கருத்து பரிமாற்றத்தை செய்வதற்காக பெண்களினுடைய முன்னேற்றம் என்பது நிதர்சனமான உண்மையே என்ற அணி சார்ந்து பேசுவதற்காக இந்த களத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்றார். தென்றலிலே பிறந்து தென் பொதிகையிலே தவழ்ந்து சங்கத்திலே வளர்ந்த என் அன்னை தமிழுக்கு சிறந்தாழ்த்தி இன்று நல்லதோர் தலைப்பிலே தரிசனம் செய்ய வந்திருக்கின்ற நடுவ பெருந்தகை அவர்களே, என் தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, டான் தொலைக்காட்சி நேயர்களே, அத்துணை பேருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். பட்டங்கள் ஆழ்வதும் திட்டங்கள் செய்யவும் பாரினில் பெண்கள் படைக்க வந்தோம் என்று அன்று செய்யாத ஒன்றை செய்துவிட்டோம் என்று மார்தட்டி பேசிய கவி பாரதியின் எழுத்துக்களோடு நான் சங்கமித்து அத்தனை பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை இவ்விடத்திலே தெரிவித்துக் கொண்டு என் பட்டி மண்டபத்தை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். நடுவ பெருந்தகை அவர்களே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் வேறு சொல்லிவிட்டீர்கள் நான் தடுத்து பேச வேண்டும், எதிர்த்து பேச வேண்டும், மறுத்து பேச வேண்டும் என்று. அதற்காக முதலிலே அதை தொட்டுவிட்டு என்னுடைய பட்டிமன்ற தலைப்பிற்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். பெண்கள் முழுவதுமாக முன்னேறி விட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மையா, வெற்றி சொற்களா? எனக்கு மிகவும் கவலையான விஷயம் என்னவென்று சொன்னால், வெற்றி சொற்களே என்று பேசுவதற்காக 3 பேர் வந்து சண்டை பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான். அதில் வேறு இங்கே வருகை தந்த என்னுடைய அருமை தங்கை கார்த்திகாயினி அவர்கள் என்னை வேறு இழுத்து நாங்கள் 2 குழுவாக பிரிந்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம், அப்படி என்றால்
சொல்லி இருக்கின்றார். சண்டை பிடிக்கும் அளவிற்கு, அதற்கும் தொலைக்காட்சியினூடாக சண்டை பிடிக்கும் அளவிற்கு நீங்கள் வளர்ந்திருக்கின்றீர்கள் என்றால் அது வளர்ச்சி அல்லாமல் என்னவென்று நான் கேட்கின்றேன். இருக்கட்டும், அவருக்கான மறுப்புரைகள் நிறைய இருக்கிறது, இருக்கட்டும். நான் இங்கே சற்று தலைப்புக்குள் வருகிறேன். நடுவர் அவர்களே, பெண்கள் முழுவதுமாக முன்னேறி விட்டார்கள் என்பதுதான் இந்த தலைப்பு. அது நிதர்சனமான உண்மையா வெற்றி சொற்களா என்பதுதான் நாங்கள் பிரித்து மேய வேண்டிய விடயம். இங்கே கதைக்கப்பட்டது என்னவென்றால், பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, பெண் அடக்குமுறை, இதுகளை பற்றி கதைத்தார்கள். யார் முன்னேற்றத்தை பற்றி கதைத்தார்கள் நடுவர் அவர்களே? அதுதான் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. முன்னேற்றம் என்றால் என்ன என்பதனை தமிழறிஞர் குமரிநாடன் அவர்கள் அருமையாக பதிவு செய்திருக்கிறார். எவ்வாறு என்று தெரியுமா? தொடர் வளர்ச்சி என்பது 1978ஆம் ஆண்டு முதலாவது மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. அன்றிலிருந்து தொடங்க வேண்டும் தொடர் வளர்ச்சி என்பது. எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது? கல்வியில், அரசியலில், தொழிலில், உயர் பதவியில், சினிமாவில், விளம்பரத்தில், இராணுவத்தில், காவலாளியில், தற்காப்பு கலையில், விளையாட்டில், சட்டத்தில், விஞ்ஞானத்தில், இன்னும் எத்தனையோ பகரலாம். அத்தனையிலும் பெண் என்பவளது வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் இந்த பட்டிமன்ற தலைப்பில் முன்னேறிவிட்டார்கள் என்ற பதத்தை தூக்கிவிடுங்கள், பரவாயில்லை. சொல்லுவீர்களா? சொல்ல முடியுமா உங்களால்? முடியாது நடுவ பெருந்தகை அவர்களே. ஏனென்றால் அத்தனையிலும் இன்று பெண்கள், என்னுடைய தரப்புவாதி அவர்கள் சொன்னது போல, ஆணுக்கு நிகராக அல்ல, ஒருபடி மேலேயே சென்று விட்டால் அதுதான் நிதர்சனமான உண்மை. அதை வெற்றி சொற்கள் என்று மறுக்க முடியுமா எங்களால்? இன்று எந்த யுகத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள்? 21ஆம் நூற்றாண்டிலே அத்தனை துறைகளிலும் சாதிக்கின்ற பெண்களுக்கு தட்டி கொடுக்கின்ற தந்தை இருக்கின்றான், முதுகிலே தட்டி ஓட விடுகின்ற கணவன் இருக்கின்றான், கைகளை பற்றி பிடித்துக் கொண்டு சமமாக நடப்பதற்கு சகோதரன் இருக்கின்றான். ஏன் நீங்கள் கணவர்மாரை மட்டும், பாவம் அந்த அப்பாவிகளை இழுத்து அத்தனை பெண்களையும் நிர்மூலமாக்கி திருப்பவும் கொண்டு போய் சமையல் கட்டை மட்டும் சுற்றி சுற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? அதை விட்டு வெளியே வாருங்கள். தந்தை ஸ்தானம், என்னுடைய தந்தை என்னை வழி நடத்தினார். அவர் சொன்னார் அல்லவா, என்னுடைய தரப்புவாதி, ஒற்றை தலைமையிலே தான் நின்று இங்கு பகர்ந்து கொண்டிருக்கின்றேன். என் தந்தை சொன்னான், என்னுடைய பிள்ளை, நீ ஒரு ஆண்மகனை சமத்துவமாக மதிக்க கற்றுக்கொள் என்று. நடுவ பெருந்தகை அவர்களே, நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள், நேரம் 7 ஆகின்றது. உங்கள் கணவர் நீங்கள் வீட்டுக்கு போனால் அடித்து துரத்துவாரா? இதோ அமர்ந்திருக்கின்றார்களே, வெற்றி சொற்களே வெற்றி சொற்களே என்று கதைப்பதற்கு இவர்களும் இதே நேரத்தில் தான் போகின்றார்கள். எங்களுடைய நாட்டை மட்டும் வைத்துக் கொண்டு 12 மணிக்கு எப்ப பெண் வெளியே போறாளோ, நகையோட போறாளோ, கற்பழிக்கப்படாம இருக்கிறாளோ, மற்றவையால அவதூறா கதைக்கப்படாம இருக்கிறாளோ, அப்பதான் முன்னேறிட்டு மற்றபடி நிதர்சனம் என்று கதைப்பது எல்லாம், வெற்றி சொற்கள் என்று கதைப்பது எல்லாம் உண்மையாகவே வருந்தத்தக்க விடயம். நடுவ பெருந்தகை அவர்களே, ஒரே ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டு நான் முடிக்கின்றேன். மேரி கியூரி அம்மையாராக இருந்தாலும் சரி, புளோரன்ஸ் நைட்டிங்கேலாக இருந்தாலும் சரி, அம்மையாராக இருந்தாலும் சரி, அன்னை திரேசாவாக இருந்தாலும் சரி, நான் மதிக்கக்கூடிய அன்னை தங்கம்மா அப்பா குட்டி அம்மையார் அவர்களாக இருந்தாலும் சரி, இன்றும் எங்கள் நாட்டை ஆளுகின்ற எங்களுடைய பிரதமராக இருந்தாலும் சரி, அத்துணையிலும் பெண்கள் தங்களுடைய கால் தடத்தை பதிக்க தவறவில்லை. நான் ஒரு நீண்ட பட்டியலை சொல்லலாம், ஆனால் அதற்கான நேரம் என் கைவசம் இல்லை. அதை அத்தனையையும் படிக்காமல் மீண்டும் மீண்டும் வெற்றி சொற்கள் என்று கதைக்கின்ற இவர்கள் முன்னேற்ற பாதையை எப்பொழுதும் அடைந்து விட மாட்டார்கள் என்பதும் இங்கு வெற்றி சொற்கள் தான். ஏனென்றால் 3 பேருமே ஏதோ ஒரு துறையில் இருக்கிறார்கள் அல்லவா? பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு துறையில் தான் 3 பேரும் இருக்கின்றார்கள். அதிலும் எதிர்த்தரப்பு தலைவி அவர்கள், நாங்கள் எங்களுடைய நாட்டில் தோட்ட தொழிலாளர்கள் என்று அவர்களுக்காக குரல் கொடுத்த போது நாங்களும் சேர்ந்து குரல் கொடுத்த அந்த மலையகத்தில் இருந்து வருகை தந்து இங்கே பேசுகின்றார் என்றால் அதுதான் பெண்கள் வளர்ச்சியடைந்ததற்கான நிதர்சன உண்மை என்று மார்தட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் தம் உள்ளத்தனைய உயர்வு என்பான் வள்ளுவர். உயர்வு என்பது, முன்னேற்றம் என்பது எதுவென்று கேட்டால் அது உள்ளத்தில் இருந்து எழுகின்ற மொழி என்றால் செல்வதி அம்மா. கர்ச்சிப்பான அவருடைய குரல்களின் வழியே பல
நிதர்சனமான உண்மைகள் இந்த களத்திலே சந்தித்திருந்தன. உண்மையிலே ஒரு ஆடவன் அல்லது பெண் என்பவர் தங்களுடைய தொழில்களை அல்லது வேலை சுமைகளை சமமாக பகிர்ந்து கொள்ளுதல் என்பதுதான் முன்னேற்றமா என்ற ஒரு கேள்வியையும் அவர் இங்கே தொடுத்திருந்தார். உண்மையிலே ஒரு முன்னேற்றம் என்பதற்கான பெரிய நீண்ட அட்டவணையை கூட அவர் இந்த களத்தில் சமர்ப்பித்திருந்தார். அவருடைய வளர்ப்பு தாயாகிய தங்கம்மம்பா குட்டி அவர்களையும் இந்த களத்திலே நாங்கள் நினைவு கூற வேண்டும். ஈழத்திலே எத்தனையோ அரிய பெரிய பெருந்தொகைகளை வளர்த்துவிட்ட ஒரு முன்மாதிரியான தலைமைத்துவத்துக்குரியவரை இந்த மகளிர் தினத்திலே நாங்கள் நினைவு கூறுவதை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய முன்னேற்றகரமான முழுமையான பங்களிப்பு பல நூற்றாண்டுகளை கடந்தும் நினைவு கூறப்படுகிறது என்றால் பெண்கள் வெற்றிகளை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முழுமையான முன்னேற்றம் என்பது நிதர்சனமான உண்மை என்று செல்வவதி அம்மாவினுடைய கருத்துரைகளை மறுத்துரைப்பதற்காக அவை வெறும் வெற்றி சொற்களே என்று தன்னுடைய கருத்துக்களை நிலைநாட்டுவதற்காக மாதவி உமாசுத சர்மா அவர்கள் இந்த களத்திலே காத்திருக்கின்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு உதவியாளராக கடமையாற்றுகின்றார். அருமையான ஒரு பேச்சாளர், மென்மையான தன்னுடைய கருத்துரைகளால் இந்த களத்தின் நிறைவுரையாகவும் காத்திருக்கின்ற அவரை அன்போடு அழைத்திருக்கின்றோம். செம்மை மாதர் திரும்புவதில்லையா? நடுவர் அவர்களே, என் தரப்பு வாதிகளே, எதிர்த்தரப்பு வாதிகளே, டான் டிவி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலக மகளிர் தினத்தினை இந்த வாரம் முழுவதும் நாங்கள் அலுவலகங்களிலும் பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் வெவ்வேறு விதமாக கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த மகளிர் தினம் தொடர்பான ஒரு விளக்கத்தை நான் கூறிக்கொண்டு செல்லலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு மகளிர் தினம் தொடர்பானதாக இருக்குது. எங்களுடைய இந்த பட்டிமன்ற தலைப்பு எங்களுடைய பெண்கள் முன்னேறி விட்டார்களா இல்லையா என்பது அல்ல. எங்களுடைய பெண்கள் முழுவதுமாக முன்னேறி விட்டார்களா, அது உண்மையா அல்லது அது வெறும் வெற்றி சொற்களாகவே இருக்கின்றனவா என்பதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கின்றது. ஆக நாங்கள் அனைவரும் முன்னேறிவிட்டோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கு இருக்கவே இல்லை. ஆனால் 21ஆம் நூற்றாண்டுக்கு உரியதாக எங்களுடைய முன்னேற்றம் இருக்கிறதா என்று கேட்டால் அது பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. எதிர்த்தரப்பு வாதி தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்தும் தன்னுடைய வேலை அனுபவத்தில் இருந்தும் சில விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாட்டிலே வாழ்கின்ற 95% பெண்களுக்கு அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அதாவது தங்களுடைய முன்னேற்றம் என்பதும் தங்களுடைய வீடுகளிலே கடமைகளை சரிசமமாக பகிர்ந்து கொள்வது என்பதும் மிக பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எங்கள் அனைவரையும் எதிர்த்தரப்புவாதி தன்னுடைய வாத திறமையினால் மிக பெரும் கேள்விகளை அடக்கி வைத்தார். இரவு 7 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்களை யாரும் கேள்வி கேட்பதில்லை, அடித்து துவைப்பதில்லை. ஆகவே நீங்கள் முன்னேறி விட்டீர்கள் என்று சொல்லி சொன்னேன். நாங்க ஏன் போய் சொல்லிட்டு வர போறோம், நாங்க எதுவும் ரோட்ல போயிட்டு வர போறது இல்லையே, நாங்க நிகழ்ச்சிக்கு வர்றோம்னு சொல்லி எங்களுடைய பெற்றோர்கிட்ட அறிவிச்சுட்டு தான் வரோம். அதுவும் தாண்டி எங்களை காணாவிட்டா எங்களை தேடுவதற்குரிய ஆயத்தங்களையும் அவர்கள் கண்டிப்பாக செய்திருப்பார்கள். ஆக நாங்க பொறுப்பா நடக்கிற வெடியால நாங்க 7 மணிக்கு போனாலும் இல்ல 12 மணிக்கு போனாலும் எங்களுக்கு பேச்சு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இதே இந்த நாட்டுல 7 மணிக்கு பிறகு ஒரு பெண் போகும்போது பாதுகாப்போடு வீடு போய் சேர்றாளா இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்குது. நாங்க 7 மணிக்கு போறது இங்க பிரச்சனை இல்லை, நாங்க பாதுகாப்பா வீடு போய் சேர்றோமா என்றதான் எங்களுடைய பெரிய கேள்வியா இருக்குது. நாங்க இன்றைக்கு ஒரு வன்முறையற்ற சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் கேட்கிறேன், எங்களுக்கு வன்முறை நடக்கவில்லை. எங்களுக்கு நான் உடல் ரீதியான வன்முறையை கூட கதைக்கவில்லை, வார்த்தை பிரயோகங்கள் ரீதியான வன்முறையை பற்றி கேட்கின்றேன். எங்களுக்கு வன்முறை நடக்கவில்லை, எங்களுடைய நண்பிகளுக்கு நடக்கவில்லை, எங்களுடைய அலுவலகத்தில் நடக்கவில்லை என்ற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு இந்த நாட்டிலே வாழுகின்ற சரிக்கும் அரவாசிக்கும் அதிகமான பெண்களுக்கு நடக்கவில்லை என்று கூற முடியுமா? இந்த நாட்டினுடைய சனத்தொகையை எடுத்து பார்த்தால் ஆண்களை விட பெண்களின் வீதம் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த பெரும்பான்மை இனமான பெண்களின் மீது பல வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. அப்படி இருக்கும் போது எங்களுக்கு வன்முறை நடக்கவில்லை என்பதற்காக அனைத்து பெண்களுக்கும் நடக்கவில்லை என்று எங்களால் கூற முடியுமா? நிச்சயமாக முடியாது. நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு வன்முறை நடக்கவில்லை, நாங்கள் மேடைகளிலே கதைக்கின்றோம் என்றால் 5% பெண்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரிவிலேஜஸ் வழங்கப்பட்டிருக்குது. மேனிய 95% பெண்கள் இன்றைக்கும் முடக்கப்பட்டு தான் இருக்கிறோம். அவர்களுக்கான குரலாகவும் தான் எங்களுடைய குரல்கள் ஒழிச்சு கொண்டிருக்கிறது என்றதை மறக்க கூடாது. நாங்க
இன்றைக்கு இந்த எதிரணி வாதிகள் வந்து குறிப்பிட்டிருந்தார்கள், நாங்க வந்து முன்னேறிட்டோம், நாங்க இந்த முன்னேற்றத்தை பற்றி கணக்கெடுக்காம நாங்க வந்து இன்றைக்கு இதுல வந்து கதைச்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. கண்டிப்பா இல்ல. இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுறதுன்ற நோக்கம் என்னன்னு சொல்லி உங்கள் அனைவருக்குமே நான் சொல்ல வேண்டிய கடமையில வந்து இருக்கிறேன். இன்றைய இந்த 2025ஆம் ஆண்டு மகளிர் தினத்தின் ஒரு வாசகமா வந்து இருக்கிறது, சம உரிமை சமத்துவம் என்றதை வந்து வலியுறுத்துறதா இருக்கு. ஏன் இந்த சமத்துவம் சம உரிமையை வந்து வலியுறுத்துற ஒரு ஆண்டா வந்து இந்த ஆண்டு இருக்குதுன்னு நீங்க கொஞ்சம் எடுத்து பார்க்க வேணும். ஏனென்றா சரிக்கும் அரைவாசிக்கும் மேலே இருக்கிற இந்த பெண்களுடைய வீதத்துல வந்து உலகம் முழுக்க வன்முறைகள் வந்து கட்டவிழ்த்து விடப்படுகின்றது. நாங்க உலகத்துக்கு கூட போக தேவையில்லை, இந்த சர்வதேச ரீதியில கூட நாங்க கதைக்க தேவையில்லை. எங்களுடைய இந்த மலையக தோட்ட தொழிலாளர் பெண்களை வந்து எடுத்து பார்க்கலாம். அங்க ஆண்களுக்கு வழங்கப்படுற ஊதியத்தை விட பெண்களுக்கு வந்து ஊதியம் வந்து குறைவாகத்தான் வழங்கப்படுகின்றது. இதை உங்களால இல்லையேன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு அரசாங்க திணைக்களங்கள்ல வந்து சம உரிமையை வந்து நீங்க பெற்றுட்டேன்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த மலையக தொழிலாளர்களா வாழக்கூடிய இந்த பெண்களுக்கு வந்து அவர்கள் ஆண்களை விட அதிகமா வந்து உடல் உழைப்பை வந்து வழங்கி கொண்டிருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர்களுக்குரிய ஊதிய உரிமையை உங்களால பெற்றுக் கொடுக்க முடியுமா? அப்படி பெற்றுக் கொடுக்க முடிஞ்சாதான் நீங்க முன்னேறிட்டீங்கன்னு சொல்லி முழுவதுமா வந்து சொல்ல முடியும். இல்லாவிட்டால் நீங்க 17ஆம் நூற்றாண்டுல இருந்ததை விட 21ஆம் நூற்றாண்டுல முன்னேறிட்டீங்க, அதை நாங்க மறுக்கல. ஆனா 21ஆம் நூற்றாண்டுக்கு உரிய முன்னேற்றத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்டா அது இன்னும் கேள்விக்குறியாதான் இருக்குது. அதுக்காகத்தான் நாங்க இங்க வந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதை விட இன்றைக்கு இந்த குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய வன்முறைகள் வந்து இன்றைக்கு பதிவு செய்யப்படுற வீதம் வந்து அதிகமா இருக்குது. அதை நாங்க அண்மையில வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகள்ல வந்து பார்க்க முடியும். எங்களுடைய அணித்தலைவரும் என்னுடைய தரப்பு வாதியும் வந்து அழகாக குறிப்பிட்டிருந்தார். நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு எந்த வன்முறைகளும் நடக்கவில்லை, உங்களுக்கு வந்து சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு வந்து தொழில் வாய்ப்புகள் கிடைக்குது என்ற ஒரே காரணத்துக்காக நாட்டில இருக்கிற 100% பெண்களும் அதே உரிமையோட அதே சுதந்திரத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கணும் வந்து சொல்லவே முடியாது. நாங்க இன்றைக்கு வாழ்ற இந்த நாட்டுல எங்களுக்குரிய சம உரிமை வந்து வழங்கப்பட வேண்டும். எங்களுடைய பெண்களுக்கு வந்து வீடுகள்ல வந்து அங்கீகாரம் வந்து வழங்கப்பட வேண்டும். சமுதாயத்தின் அங்கமா இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல வந்து சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையா வந்து இருக்குது. அதை விட தாய்மை என்ற ஒரு குணத்தையும் பெண்மை என்ற ஒரு குணத்தையும் வந்து விட்டுட்டு நாங்க வந்து முன்னேறி போகணும்னு சொல்லவில்லை. அதைத்தான் எங்களுடைய தரப்பு வாதியும் அழகாக குறிப்பிட்டிருந்தா, பிள்ளைகளுக்கு பசிக்கு வந்து சமைத்து கொடுக்க வேண்டியது ஒரு தாயினுடைய கடமையாத்தான் இருக்குது. அந்த கடமைகளை எங்களுடைய தகப்பன் வந்து கொஞ்சம் சமமா வந்து பகிர்ந்து கொண்டிருந்தா எங்களுடைய தாய்க்கு வந்து மன அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும். அதைத்தான் நாங்க குறிப்பிட்டு சொல்ல பாரோம். இந்த கடமைகளையும் வீட்டு பொறுப்புகளையும் வந்து ஆண் பெண் இருபாலரும் வந்து சமமா வந்து பகிர்ந்து அளிக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது மட்டும்தான் எங்களுடைய இந்த முன்னேற்றமும் நீங்க எல்லாருமே சொல்லக்கூடிய இந்த முன்னேறிட்டம் என்ற ஒரே வார்த்தையும் சம உரிமையும் வந்து உண்மையிலேயே வழங்கப்பட்டிருக்கின்றதை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அது வரைக்கும் நாங்க இன்னும் எத்தனை மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு இருந்தாலுமே கூட இந்த மாதிரியான விடயங்களை வந்து கண்டிப்பா நாங்க சபையில வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கும் காணப்படுது. கடைசியா வந்து நான் குறிப்பிடுறது, அடுத்த மகளிர் தினத்திலேயாவது தனியவே ஒரு தின கொண்டாட்டங்களாகவோ இல்லாட்டி ஒரு பிஜிஎம் பாட்டை போட்டுட்டு பெண்களை வந்து கொண்டாடுற ஒரு தினமாகவோ மட்டுமே இல்லாம உண்மையிலேயே சம உரிமையும் சமத்துவமும் கிடைக்கக்கூடிய ஒரு மகளிர் தினமா வந்து அடுத்த ஆண்டாவது இந்த நாட்டில வந்து அமையணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறேன். நன்றி. ஒற்றை குடும்பந்தனில் பொருளோங்க உழைப்பவன் தந்தை, மற்றை கருமங்கள் செய்து மனைமாட்சி காப்பவள் தாய். உண்மையிலே ஒரு குடும்பத்தினுடைய அத்திவாரம் எதுவாக இருக்கிறது என்றால், ஒரு பெண் பாதுகாப்பாகவும் தன்னுடைய பலங்களை தன்னுடைய ஆலோசனைகளை வழங்கி அந்த குடும்ப விருத்தியிலிருந்து சமுதாய விருத்தி வரை அவளுடைய ஆளுமை மிகுந்திருந்தால் அது முன்னேற்றம் என்று சொல்லப்படும். உண்மையிலே மாதவி கூறியது போல் இங்கிருக்கின்ற 6 நபர், அதாவது மகளிர்களுக்கு பலத்த சுதந்திரம் வழங்கப்பட்டிருப்பதால் ஒட்டுமொத்தமான பெண்கள் சமுதாயத்திற்கே முன்னேற்றமான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற கருதுகோளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா என்ற ஒரு கருத்துரையை அவர் இங்கே கேட்டிருந்தார். உண்மையில் அண்மை காலத்திலே அனைவரையுமே மீளா துயரில் ஆற்றிய ஒரு மரணம் எங்களுடைய உதவி பிரதேச செயலாளர் அவர்களுடைய துயரமான மரணம். இந்த மரணம் பல செய்திகளை சொன்னது. ஊடகங்கள் அத்தனையும் இன்று வரை ஓயாத செய்தியாகவும் அது இருக்கிறது. அழகிலும் சரி, அறிவிலும் சரி, ஆளுமையிலும் சரி, குடும்ப சூழலிலே 2 பிள்ளைகளுக்கு தாயாக தகுதி பெற்ற ஒரு நபர் தன்னை எரித்து கொண்டாரா அல்லது எரிக்கப்பட்டாரா என்ற விவாதங்கள் இன்று பட்டிமன்றத்திலே களை கட்டி இருக்கின்றன. எல்லாம் இருக்கின்ற ஒரு முழுமையான முன்னேற்றம் அடைந்த ஒரு பெண்ணுக்கு அந்த கதி எதற்காக வந்தது என்ற கேள்வி எங்கள் எல்லோர் மனங்களிலும் இருக்கின்றது. பரிதாபங்களுக்கு அப்பால் அது சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு சிந்தனைக்குரிய கருத்தாகவும் அமைகின்றது. அண்மையிலே ஒரு செய்தி, வரதட்சணையை கொண்டு வராதால் மாமியார் மருமகளுக்கு HIV ஊசியை உடலிலே செலுத்தினார் என்ற ஒரு செய்தி.
மிக பாரதூரமான ஒரு விடயம். ஒரு HIV-யினுடைய தொற்றுக்கு ஆளாக வேண்டிய ஊசியை தன்னுடைய மருமகளுக்கு செலுத்தக்கூடிய ஒருவராக ஒரு மாமியார் இருந்தார் என்றால், நாங்கள் இன்றெல்லாம் கூறிக்கொள்ளுகின்றோம் முன்னேற்றம் என்பது ஆண்களால் தடைபடுகிறது என்று. ஆனால் உண்மையான முழுமையான முன்னேற்றம் என்பது பெண்களால் பெண்களுக்கு வழங்கப்படுகிறதா என்ற கேள்வியையும் நான் இந்த களத்திலே விட்டு செல்ல காத்திருக்கின்றேன். ஒரு பெண்ணினுடைய முழுமையான முன்னேற்றம் என்பது உண்மையிலே அன்றெல்லாம் பெண்கள் ஒரு போகப் பொருளாகத்தான் பார்த்தார்கள். இன்றெல்லாம் தங்கைமார் தங்களுக்குள்ளே அடிபட்டு கொண்டார்கள். துஷ்பிரயோகம் என்று சொல்லாதீர்கள், கற்பழிப்பு என்று சொல்லாதீர்கள், வன்புணர்வு, அதாவது அவளுக்கு விருப்பம் இல்லாமல் இன்னொரு நபரினால் புணரப்பட்ட புணர்வு. ஆகவே அதற்கு அவள் பொருத்தமானவள் அல்ல, அல்லது அதற்கு அவள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவள் அல்ல என்கின்ற கருத்துரைவுகள் எல்லாம் இந்த களத்திலே இருக்கின்றது. இன்றெல்லாம் பலதார திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு சூழலுக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம். அன்றெல்லாம் விதவிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இன்றெல்லாம் நாங்கள் விதவிகளை பேசுவதற்கான களங்களிலே நாங்கள் இல்லை. ஏனென்றால் கணவர்களை இழந்தால் இன்னொரு திருமணத்தை பெண் செய்வதற்கு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் நாங்கள் மாற்றிவிட்டோம். இந்த மாற்றங்கள் எல்லாம் நிலையானவை, நிதர்சனமான உண்மைகள், ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. ஒரு புதிய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலிலே பெண் வாழ்வதற்கான சூழல்கள் இந்த களத்திலே தோன்றியிருந்தாலும் கூட அதற்கு அப்பால் அவளுக்குள்ளும் சில இரவுகள் இருக்கின்றன, விடியாத பகல்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றியும் இந்த மகளிர் தினத்திலே நான் பேச வேண்டும் என்று விரும்பப்படுகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு மகளிர் தினத்திலும் நாங்கள் உங்களிடம் கூறுகின்ற செய்தி, அடுத்த மகளிர் தினத்திலாவது எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுக்கான சுதந்திரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. தீதும் நன்றும் பிறர் தரவாரார், அவை எங்களுக்குள்ளேதான் இருக்கின்றன. ஒரு பெண்ணானவள் தன்னுடைய முழுமையான சுதந்திரத்தை எப்போது பெற்றுக்கொள்கிறாள் என்றால், ஆரோக்கியமான ஒரு குடும்ப சூழலில் வாழ்கின்ற போது, ஆரோக்கியமான இன்னொரு சந்ததியை உருவாக்கி கொடுக்கின்ற போது. இன்றெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நீதிமன்றங்களில் அதிகளவான விவாகரத்து வழக்குகள் இருக்கின்றன. எங்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமற்ற ஒரு சூழலில் போதைக்கு அடிமையாகி தருதலையாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த மண்ணில் பிறக்கின்ற போது பிள்ளைகள் எல்லாம் நல்லதாகத்தான் பிறக்கிறார்கள். ஆனால் அன்னை வளர்ப்பிலேதான் அது ஆரோக்கியமானதாக இருக்கிறது என்று ஒரு தீப்பந்தத்தை எங்களுக்குள்ளே நாங்கள் பிடித்துக் கொண்டு கொளுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு ஆரோக்கியமான ஆளுமை முன்னேற்றம் என்பது பெண்கள் தானாக வாழக்கூடிய ஒரு முழுமையான சூழலை சுதந்திரமாக உருவாக்கி கொள்ளவும், தான் வாழ்கின்ற அந்த ஆரோக்கியமான சூழலில் இருந்து இன்னொரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்கக்கூடிய மகளிர்களாகவும் நாங்கள் நிச்சயம் ஆக வேண்டும். இன்றெல்லாம் பெண்களிடம் திருமண வாழ்க்கையே ஒரு அச்சமான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. எப்போது திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் கூறிக்கொள்வது, இந்த திருமணத்தில் நாங்கள் என்னத்தை கண்டுவிடப் போகிறோம் என்று. ஆகவே இந்த திருமண பந்தம் என்பது ஒரு குடும்ப ஆரோக்கியம் என்பதை உடைந்த சூழலில் இருக்கின்ற பெண்கள் இருக்கிறார்கள். பெண்கள் நாங்கள் எவ்வளவுதான் முன்னேறிவிட்டாலும், எங்களுடைய சிறகுகளை வானங்கள் அளந்து விட்டன என்று நாங்கள் கூறிக்கொண்டாலும், ஏதோ ஒரு திசையில் எங்கோ ஒரு மூலையில் இன்னும் அழுகுரல் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த அழுகுரலுக்கு இல்லாதொழிக்கின்ற, அந்த கண்ணீருக்கு கைக்குட்டை கொடுக்கக்கூடிய உள்ளங்களாக, சுதந்திர இல்லங்களாக எப்போதெல்லாம் எங்களுடைய இல்லங்கள் மகிழ்கின்றனோ அன்றுதான் உண்மையான முழுமையான ஒரு நிதர்சனமான வெற்றிகளை நாங்கள் அடைய முடியும். ஆகவே வெற்றி என்பது மிக தூரமல்ல. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. எங்களுடைய ஒவ்வொரு தோல்விகளின் மத்தியிலும் சவால்களை முறியடித்து நிதர்சனமான முன்னேற்றமான களம் நோக்கி நாங்கள் செல்ல முயற்சிக்கின்றோம். உங்களுக்கும் மலர்ந்திருக்கின்ற இந்த மகளிர் தினம் அருமையான உங்களுடைய இதய கனவுகளை நனவாக்குகின்ற தினமாக அமைய வேண்டும். அனைத்து மகளிர்களும் பிரகாசமான ஒரு நல்ல வெளிச்சத்தினூடாக இணைந்திருங்கள். டான் டிவி நேயர்கள் ஊடாக, ஆளுமையான அருமையான பேச்சாளர்கள் ஊடாக உங்களோடு இணைந்திருந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.